அப்புறம் முக்கியமா இன்னொரு கேள்வி எல்லார்கிட்டயும் இருக்கு. அதாவது இரவு பணி அதிகம் பார்க்குற கப்பிள்ஸா இருந்தா, அவங்க ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ ஐடி ஜாபு இல்ல வேற ஏதாவது ஒரு ஜாபு, நைட் ஷிஃப்ட்ஸ்ல போறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு கொஸ்டின். இந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் நிறையா லேடிஸ் வந்து நைட் ஷிஃப்ட்ஸ் பார்க்குறாங்க. சயின்டிஃபிக் எவிடன்ஸ் படி நிறைய ஜேர்னல்ஸ், நிறைய ஸ்டடீஸ் வந்து இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குற லேடிஸ்க்கு என்ன மாதிரி ஹெல்த் எஃபெக்ட்ஸ் வருதுன்னு நிறைய ஸ்டடீஸ் வந்திருக்கு. இது எல்லாமே நைட் ஷிஃப்ட் பார்க்குற லேடிஸையும் நார்மலாக டே டைமில் ஒர்க் பண்ணுற லேடிஸுக்கும் கம்பேரிட்டிவ் ஸ்டடி. இதில் நாட் ஒன்லி இப்போ குழந்தையின்மை பிரச்சனை மட்டும் கிடையாது, இது இல்லாமல் ஒபிசிட்டி, அப்நார்மல் வெயிட் கெயின், சின்ன வயசுலேயே டயபெட்டிஸு, சின்ன வயசுலேயே ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் சேஞ்சஸ்ஸு, ஹார்ட் டிசீஸு, இது எல்லாமே நைட் தூக்கம் குறையும் போது அந்த மாதிரி பெண்களுக்கு மற்ற பெண்களை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக வர்றதா எவிடன்ஸஸ் சொல்லுது. ஸோ இது எல்லாமே வரும்போது கண்டிப்பாக அந்த குழந்தையின்மைக்கான காரணமாகவும் இது அமைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இதை சொல்லும் போதே சொன்னீங்க மேம், உடல் எடை அதிகமாக இருக்கிறது வந்து இப்போது தற்போதைய ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சின்ன வயசாக இருக்கிறவங்களே வந்து உடல் எடை அதிகமாக இருக்காங்க. அது வந்து இந்த குழந்தையின்மைக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா மேம்? ஆமாம், உடல் பருமன் வந்து இப்போது ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ரொம்ப அது க்ரோயிங் டிசீஸாக ஆகிட்டு வருது. இது எதனால் அப்படின்னா டயட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த காலத்துலேருந்து டயட்டு ஜங்க் ஃபுட்டுக்கு ரொம்ப மாறிட்டு வராங்க. ரெடிமேட் ஃபுட்ஸு, ப்ரிசர்வ்ட் ஐட்டம்ஸு, இது எல்லாமே வேலைக்கு போகிற லேடிஸ் ஆகட்டும், வேலைக்கு போகிற ஜென்ஸ் ஆகட்டும், ஃபாஸ்ட்டாக என்ன கிடைக்குமோ அதை சாப்பிட்டுட்டு போகிறது அதிகமாகிடுச்சு. அதே சமயம் தூக்கம் குறைஞ்சிடுச்சு, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதிகமாகிடுச்சு, ஆக்டிவிட்டீஸ் குறைஞ்சிடுச்சு, நிறைய செடென்ட்ரி லைஃப் ஹேபிட்ஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ இது எல்லாமே உடல் பருமனுக்கு ஒரு காரணியாக அமையுது. ஸோ இந்த உடல் பருமன், ஒபிசிட்டி, இது ரெண்டுமே குழந்தையின்மைக்கு மட்டுமல்ல, அதர் கைண்ட் ஆஃப் மெட்டபாலிக் டிசீசஸ் எல்லாமே அதிகமாக வரதுக்கு இதுவும் ஒரு காரணம்.